தமிழ் திரையுலகில் தனக்கென ஒரு தனி இடத்தை தக்க வைத்த தெலுங்கு நடிகைகள் குறித்தும் அவர்களின் பிரபலமான திரைப்படங்கள் குறித்தும் இங்கு காணலாம். 1940 முதல் 50 வரை காலகட்டத்தில் தமிழ் திரையுலகின் முன்னணி நாயகியாக வலம் வந்தவர் பானுபமி. தற்போதைய ஆந்திராவின் தொட்டாவரம் பகுதியில் பிறந்த இவர் மலைக்கள்ளன் 1954, மதுரை வீரன் 1956, நாடோடி மன்னன் 1958 உள்ளிட்ட வெற்றி படத்தில் நடித்தவர். வளையாபதி 1952 திரைப்படத்தின் மூலம் தமிழ் ரசிகர்களுக்கு அறிமுகமான இவர் ஆந்திராவின் ராஜமவுந்திரியில் பிறந்தவர். பாமா விஜயம் 1967, இரு கூடுகள் 1969 போன்றவை இவர் நடிப்பில் வெளியான வெற்றி திரைப்படங்கள் ஆகும். நடிகையர் திலகம் என போற்றப்படும் நடிகை சாவித்திரி ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர். 1950 முதல் 60 வரை காலகட்டத்தில் தமிழ் திரையுலகின் தவிர்க்க முடியாத நாயகியாக வலம் வந்தார். உயர்ந்த மனிதன் 1968, வசந்த மாளிகை 1972, வாணி ராணி 1974 போன்ற வெற்றி திரைப்படங்களில் நடித்த வாணிஸ்ரீ நெல்லூரை பூர்வீகமாக கொண்டவர். 1990 முதல் 2000 வரை இடைப்பட்ட காலத்தில் தமிழ் திரையுலகின் முன்னணி நாயகியாக இருந்தவர் சரிதா. ஆந்திராவின் முனிப்பள்ளியில் பிறந்த இவர் தப்பு தாளங்கள் 1978 திரைப்படத்தின் மூலம் தமிழ் ரசிகர்களுக்கு அறிமுகமானார். 90 களின் காலகட்ட முன்னணி நாயகியாக இருந்தவர் ரோகிணி. இவர் ஆந்திராவின் அனகப்பள்ளியில் பிறந்து வளர்ந்தவர். மறுபடியும் 1993 மகளிர் மட்டும் 1994 போன்றவை இவரது நடிப்பில் வெளியான வெற்றி திரைப்படங்கள் ஆகும். 1992 ஆண்டு வெளியான செம்பருத்தி திரைப்படத்தின் மூலம் தமிழ் ரசிகர்களுக்கு அறிமுகமானவர் ரோஜா. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் தமிழ் திரையுலகின் தவிர்க்க முடியாத நாயகியாக வலம் வந்தார்.